ஒரு 200 கோடி விட்டுட்டு வந்துட்டு 2000 கோடிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. விஜய் சார் மாதிரி ஒருத்தர் வர்றது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய மாற்றங்கள் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு 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 கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் தமிழ்நாட்டில். டெஃபினட்டாக ஒரு மாற்றம் வேணும், நிறைய விஷயங்கள் மாற்றப்படணும், நிறைய சிஸ்டங்கள் மாற்றப்படணும். அப்படின்னு இருக்கும்போது ஒரு என்ன சொல்லுவாங்க, நடிச்சிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ளே, அதாவது இன்பில்ட்டாக சொல்லுவாங்க, அது தானாக வந்து கற்றுக்கல, யாரை பார்த்தோ பண்ணல, தனக்கு தானே சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும், புக்ஸ் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அது ஸ்லோவாக வளர 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 அது வேர் விட்டு அப்படி வளர வளர என்ன ஆச்சு, நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் அப்படியே மாதிரி தமிழக வெற்றி கழகமாக இப்போ வந்து நிற்கிது. ஸோ நான் இது என்ன சொல்கிறேன், உண்மையாக ஆத்மார்த்தமாக நேர்மையாக மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்காரு. டெஃபினட்டாக அதை வரவேற்கணும். நான் அதை வரவேற்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதே மாதிரி தாட்ஸ் எனக்கு இருக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, ஒரு சாதாரண ஒரு பாமரன் என்ன யோசிக்கிறாரோ அதை யோசிச்சார். அதனால் அவர் வந்திருக்காரு. தவிர ஒரு நடிகர் வந்துட்டார். இது நடிப்புன்றது ஒரு ப்ரொஃபஷன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. எங்காச்சும் நீங்கள் பிரிக்க முடியுமா பாருங்கள். ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறேன், அறிஞர் அண்ணாலேருந்து கலைஞர் கருணாநிதியிலேருந்து புரட்சித் தலைவி அம்மா விஜயகாந்த் சார். ஸோ இப்படி இருக்கும்போது சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அதனால் விஜய் சார் வந்தது வந்து சினிமாலேருந்து வந்துட்டார் அப்படின்றது நிறைய விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க. நிறைய விமர்சனங்கள். ஒரு 200 கோடி விட்டுட்டு வந்துட்டு 2000 கோடிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நான் காதில் போட்டுக்கிறதே இல்லை. அதுக்கு டைமும் கிடையாது. நல்லது செய்ய ஒருத்தர் வந்திருக்காரு. நம்மளுக்கு வந்து அது உண்மையாக நான் இது உண்மை, இது நான் இவர் செய்வார் அப்படின்னு தோன்றது நம்ம அவர் பின்னாடி இருக்கோம். ஸோ அவரோட சேர்ந்து இந்த 2026 ஆரம்பிச்சிருக்கோம். நல்லதே நடக்கும்.